அனைவருக்கும் தீபாவளி நல் ஆசிகள். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளும் கிடைக்க பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். தீபாவளி திருநாள். தீபம் ஆவலி என்று சொன்னால் தீபத்தை வரிசையாக வைத்து வழிபாடு செய்வது என்பது பொருளாகும். இருள் நீக்கி ஒளிமயமான வாழ்வை கொடுப்பது தீபாவளியாகும். அசுர குணத்திலிருந்து நல்ல குணத்திற்கு மாற்றுவது இந்த தீபாவளியினுடைய திருநாள் பலனாக கிடைக்கிறது. நரகாசுரன் என்கின்ற அசுரன் அனைவரையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த கொடுமை தாங்காமல் அனைவரும் இறைவனிடம் முறையிட மகாவிஷ்ணு காத்தல் கடவுளாக இருக்கின்றவரை கொண்டு அவரை வதம் செய்தார்கள். வதம் செய்தபோது அவன் சில வரங்களை கேட்டான். அந்த வரங்களில் நான் இறந்ததை கொண்டாடுவதற்காக அன்றைய நாள் எல்லோரும் எண்ணெய் தேய்த்து புத்தாடை அணிந்து வெடி வெடித்து இனிப்பு முதலிய உணவகங்கள் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அதன்படியே நடக்கிறது. இந்த தீபாவளி பண்டிகையை உலக நாடு முழுவதும் எல்லா நிலைகளிலையும் கொண்டாடுகிறார்கள். வட நாடுகளில் இன்றைக்கு லட்சுமி பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் இப்போது தீபாவளியாக தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து அங்கே வடநாடுகளிலே கொண்டாடுவார்கள். நாம் கார்த்திகை தீபத்தின் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்பதற்கொப்ப நாம் கார்த்திகை மாதத்தில் அந்த விளக்கை வரிசையாக வைத்து இல்லங்களில் கொண்டாடுகின்றோம். ஆனால் வடநாடுகளில்தான் இந்த தீபாவளியை அப்படி தீபாவளி என்பதை முழுமையாக அவர்கள் தான் கொண்டாடுகிறார்கள். ஆகவே இந்த தீபாவளி எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று விரும்பி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.